அன்பு உறவுகளே வணக்கம். இது ரோஸ் ஸ்டைல் சேனல். இப்போ பொதுவாக திருக்கார்த்திகை அன்னைக்கு தான் பனை ஓலையில் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. 2000க்கு முன்னாடி, அதாவது 19th கிறிஸ்மஸ் டைமில் பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிட்டி சைடில் கேக்கு, பிஸ்கட்ஸு இதெல்லாம் சாப்பிடுவாங்க வாங்கி. வில்லேஜ் சைடு போனோம்னா அதிகமாக நிறைய வீடுகளில் பனை ஓலை கொழுக்கட்டை பண்ணுவாங்க. முழு ஓலையில் மாவு வச்சு நல்லா பெரிய பானையில் வச்சு அவிப்பாங்க. இந்த ஓலை கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எபிசோடில் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொழுக்கட்டை மாவு ப்ரிப்பரேஷன் பற்றி ஏற்கனவே 2 எபிசோடில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த எபிசோட்லேயும் பார்த்துடலாம். இப்போ 1 கப்பு பச்சரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உலர விட்டு அதை மிக்சி ஜார்லேயோ அல்லது வெளியில் கடையில் கொடுத்தோ புட்டு மாவு மாதிரி திரிச்சு வச்சுக்கிடணும். இதை லேசாக வறுத்துக்கிட்டு அது கூட ஒரு கப்பு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் எள், கொஞ்சம் சுக்குத்தூள், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய்யில் லேசாக வறுத்து இந்த மாவோடு சேர்த்து விரவி வச்சுக்கிடணும். இப்போ மாவு ரெடி. மாவு தயாரிக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு கருப்பட்டி, அப்புறம் ஒரு 1/2 கப்பு சீனி, இது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சோம்னா நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாவு கூட சேர்த்து நல்லா பிசையணும். ஓலையை ஒரு 1.25 to 1.5 அடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மாவை வச்சு அது மேலே இன்னொரு ஓலையை வச்சு அப்படியே கட்டிடணும். வச்சும் கட்டலாம், நூல் வச்சும் கட்டலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் இந்த சின்ன சின்ன பீஸ் கிடக்கிற ஓலையெல்லாம் உள்ளே போட்டு அது மேலே தட்டை வச்சு இந்த கொழுக்கட்டையை அவிக்க வேண்டியது தான். இது பச்சரிசி மாவுங்கிறதுனால 8 to 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. பனை ஓலை வாசனையோட இந்த கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இந்த கொழுக்கட்டை இந்த கலரில் இருக்குது, வத்தப்பொடி போட்டிருக்கோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது சம்பா பச்சரிசி, அப்புறம் கருப்பட்டி கொஞ்சம் பழைய கருப்பட்டி, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் உப்பு போடணும், சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.